என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வார்த்தையை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தைன்னு எழுதப்பட்டிருக்கு. எந்த வார்த்தை? இயேசு என்ற வார்த்தை. ஹல்லேலூயா! இயேசு என்ற வார்த்தை. அவர்தான் அந்த வார்த்தையாகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர்தான் வார்த்தை என்று இந்த இடத்துல சொல்லப்படுது. அந்த வார்த்தை, அதான் எந்த வார்த்தை? இயேசு என்ற வார்த்தை. இயேசு நமக்காகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் வார்த்தையாக இருக்கிறார் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு நமக்கு கூட வாசம் பண்ணுகிறார் அல்லவா? அதனால வாசம் பண்ணுகிறார் என்று நம்ம எழுதி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! ஆம் பிரியமான தேவச்சனமே, அவர் நமக்காக பரலோக மேன்மையை விட்டு இறங்கி நமக்காக இறங்கி வந்தார் என்று நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் விட்டு பிதாவுக்குரிய எல்லாம் உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் விட்டு பிதாவானவர் நம்மை நேசித்தபடினாலே தமது ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்து அவர் நமக்காக கொடுக்கப்பட்ட பாலகன் இயேசு, அவர் வரும்பொழுது எப்படி வந்தார்னா மாம்சமாக அவர் இறங்கி வந்து நம்மை போல பாடு உள்ளவர்களாகவும் நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் எப்படி இருந்தார் என்று சொன்னால் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்திருக்கிறபடினால் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி அந்த வார்த்தையை நமக்குள்ள உட்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் வார்த்தையை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆம் பிரியமான தேவச்சனமே, தேவனிடத்திலிருந்து வந்தவர், தேவனாகவே இருந்தவர் நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவர் இறங்கி வந்து எவ்வளோ நன்மைகளை நமக்காக செய்திருக்கார், நமக்காக எவ்வளோ பாடுகளை பட்டு இருக்கிறார் அல்லவா? என் பிரியமான தேவச்சனமே, அந்த வார்த்தை தானே அவர் தானே வார்த்தை. அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது எவ்வளவோ நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அல்லவா? அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது எவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் இப்பொழுது தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா! வாசிப்போம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 33வது வார்த்தையை. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவது இல்லை. பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றார், வானம் பூமி கூட ஒழிந்து போகும், ஆனா என் வார்த்தை, என் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை ஒன்று கூட ஒழிந்தும் போகாது, மறைந்தும் போகாது. அது நான் சொல்லி என்ன வார்த்தை நான் சொல்லி அனுப்பினோ அது உங்களிடத்துல கிரியை செய்யும் என்று சொல்லுகிறார். என் பிரியமான தேவச்சனமே, நமக்காக ஆண்டவர் வார்த்தைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இந்த வார்த்தைகள். அதே போல 2 பக்கமும் நல்லா அட்டை போட்டு அதற்குள்ள அநேக வார்த்தைகளை எழுதி தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் உட்கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழும் பொழுது நாம் பிழைப்போம் என்று தேவன் சொல்லுகிறார். பிரியமான தேவச்சனமே, வானம் பூமி கூட ஒழிந்து போயிடும்பா, ஆனா நான் உங்ககிட்ட சொன்ன பார்த்தீங்களா, அந்த வார்த்தை நிறைவேறும். இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யும். என் பிரியமான தேவச்சனமே, வார்த்தை என்பது தேவனுடைய ஒரு நாமமாய் இருக்கிறது. வார்த்தை, அவர் வார்த்தையாகவே இந்த பூமிக்கு வந்தார் என்று எழுதப்பட்டது போல வார்த்தை என்பது கூட அவருடைய நாமம் தான். பிரியமான தேவச்சனமே, வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று தேவன் சொல்கிறார். அவர் அந்த வார்த்தையை நம்ம தொடர்ந்து வாசிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 51வது வார்த்தையை. ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆம் பிரியமான தேவச்சனமே, வானமும் பூமியும் கூட ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒழிந்து போகாது என்று தேவன் சொல்லுகிறார். அதே வார்த்தைங்க ஆண்டவர் திரும்ப யோவான்ல சொல்லும்போது அழகாய் சொல்லுகிறார். பாருங்கள், ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. அப்போ மரணத்தை காண்பது நமக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்கிறார். நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அற்புதமான வார்த்தை, ஆச்சரியமான வார்த்தை, நிலைத்து நிற்கிற வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, அன்பா
அன்பான வார்த்தை, நம்மளை ஆற்றி தேற்றுகிற வார்த்தை அல்லவா? இந்த வார்த்தை நாம் தினந்தோறும் வாசித்து வாசித்து அவைகளின் படி நம்ம வாழ நம்மளை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துவார், எடுத்து நம்மளை நிலைநிறுத்துவார். அந்த வார்த்தை தாங்க நமக்கு எல்லாமே கொண்டு வரும். ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதும் அந்த வார்த்தை தான், சமாதானத்தை கொண்டு வருவதும் அந்த வார்த்தை தான். என் பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அந்த வார்த்தையை மாத்திரம் விசுவாசித்தீங்கன்னா நீங்க மரணத்தை காண்பதில்லை என்று சொல்லி மெய்யாக மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி 2 முறை இந்த இடத்துல நமக்கு பிராமிஸ் பண்ணி காட்டுகிறார். நீங்க உண்மையா இருந்து பாருங்க, நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். வாசிப்போம். யோவான் 12ஆம் அதிகாரம் 47வது வார்த்தையும் 48வது வார்த்தையும். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நான் உலகத்தை ரட்சிக்க தான்ப்பா வந்தேன், உங்களை பாதுகாக்க தான்ப்பா வந்தேன், உங்களை அன்போடு பரலோக ராஜ்யத்தை கூட்டு போக தான்ப்பா வந்தேன். ஆனா நான் தான் வார்த்தை. நீங்க என்ன ஏற்றுக்கொள்ளலனா, நீங்க எனக்குள்ள வாழலனா, நான் சொன்ன வார்த்தைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கை கொள்ளலன்னு சொன்னா நான் ஒன்றும் உங்களை பண்ண மாட்டேன். நான் எந்த வார்த்தை சொன்னனும், நீங்க எந்த வார்த்தையை புறக்கணித்தீங்களோ, எந்த வார்த்தையை தள்ளினீங்களோ அந்த வார்த்தை தான்ப்பா உங்களை நியாயம் தீர்க்கும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆம் பிரியமான தேவச்சனமே, நம்மை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தை என்று இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்படுறது. நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசித்தால், அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்ந்தால் மரணம் காண்பதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். ஆனா நம்ம மரணத்தை காண்பாது நித்திய ஜீவனுக்கு போக போறோம். அப்படி நம்ம மரணத்தை பார்த்து நித்திய ஜீவனுக்கு போகவில்லை சொன்னா அப்ப நியாயம் தீர்க்கணும்னு ஒண்ணு இருக்குது இல்லைங்களா? அந்த யார் நியாயம் தீர்ப்பன்னு சொன்னா அந்த வார்த்தை தான்ப்பா உங்களை நியாயம் தீர்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் இங்க தெளிவா எழுதியிருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, வார்த்தை ஒவ்வொன்றையும் நம்ம உற்று கவனித்து வாசிக்க வேண்டும். ஏன்னா அந்த வார்த்தை தான் நம்மள நியாயம் தீர்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம், அந்த வாழ்க்கைக்கு முடிவு தேவன் சொல்லுகிறான். அந்த வார்த்தை தான் உங்களை நியாயம் தீர்க்கும். எந்த பைபிளை நம்ம தூக்கிக்கிட்டு சுமந்துக்கிட்டு போகிறோமோ வருகிறோமோ, சரியான பாதையில போனா நம்மை வாழ வைக்கும். அதே வார்த்தை நம்ம சரியில்லை, அந்த வார்த்தை நம்மளை நியாயம் தீர்க்கும் என்று தேவனை வேதத்துல எழுதி கொடுத்து விட்டார். எழுதி கொடுத்துதான் எந்த வார்த்தையும் இதிலிருந்து ஒரு வார்த்தை கூட மறைந்து போக, எழுத்தில் இருக்கிற உறுப்பு கூட மாறாது என்று தேவன் சொல்லுகிறார். பிரியமான தேவச்சனமே, அவருடைய கற்பனை என்ன, கட்டளை என்ன, நியாயங்கள் என்ன, அவர் கீழ்ப்படுதல் என்ன, அவருடைய வார்த்தை என்னன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம உட்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் பிழைப்போம் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு நம்ம எதிர்த்து நிற்போம். இல்லை ஒருவேளை அந்த வார்த்தையை புறம்பாக தள்ளும், இல்லை அந்த வார்த்தையை நமக்கு ஏற்றபடி பிரயோஜனப்படுகிறபடி அதை மாற்றிக்கொள்ளும் என்று சொன்னால் அந்த வார்த்தை தான் உங்களை நியாயம் தீர்க்கும் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வார்த்தையை. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? பிரியமான தேவச்சனமே, இந்த இடத்துல 2 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஒன்று மாம்சத்தின் பிரகாரம் பார்க்கலாம், இன்னொன்று ஆவியின் பிரகாரம் பார்க்கலாம். ஆண்டுடைய வார்த்தை தான் நம்மளை நியாயம் தீர்க்க போகுது என்று சொல்கிறோம். நம்ம ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வார்த்தையாக இருக்கிறாரோ அதே போல இந்த வார்த்தையை வாசித்து இந்த வார்த்தையின்படி வாழ்ந்து நாம் இந்த இடத்துல சொல்லப்பட்டது போல பரிசுத்தவானாய் மாறும் பொழுது இந்த உலகத்தை நீங்கள் தான் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று தேவன் அழகாய் சொல்லுகிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதை நீங்க பல ஆயிரம் முறை வாசிக்க வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, சாதாரணமாக இந்த வார்த்தை உங்களுக்குள்ள உட்கொள்ளவே முடியாது. ஏன்னா பரிசுத்தவான்கள் தான் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா முன்பு வசனத்துல பார்க்கும் பொழுது நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை தான் உங்களை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரெண்டும் நீங்க நல்லா மென்ஷன் பண்ணி அசை போட்டு பாருங்க, உங்களுக்குள்ள உட்கொண்டு பாருங்க, இதை யோசித்து பாருங்க, தியானித்து பாருங்க. அப்போ உங்களுக்குள்ள இதோட வார்த்தைகள் புரியும். பிரியமான தேவச்சனமே, நாம இந்த வார்த்தையை வாசித்து 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 இந்த வார்த்தையின்படி நம்ம வாழ அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை பரிசுத்தவானாய் மாற்றி வைக்கும் பொழுது இந்த உலகத்தை நம்ம தான் நியாயம் தீர்க்க போகிறோம் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? இந்த கால வேளையில உங்களை நோக்கி புறப்பட்டு வருகிற இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு விசை யோசித்து பாருங்கள். இந்த உலகத்துல எவ்வளவு பாடுகள் இருக்கிறதே, உபதிரங்கள் இருக்கிறதே நினைக்கிறீங்க. ஆனா இந்த உலகத்தை நாம் தான் ஒரு நாளைக்கு நியாயம் தீர்க்க போறோம். ஏன்னா நம்ம தான் பரிசுத்தவானாய் மாறிக்கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நம்ம வாழும் பொழுது பரிசுத்த
பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழும்போது நம் உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருக்க போகிறோம் என்று இந்த வார்த்தை அழகாய் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரான்னு சொல்லப்பட்டிருக்குது. தேவையில்லாத வழக்குகளுக்கெல்லாம் நம்ம போய் முன்னாடி நிற்கிறோம். இதற்குரிய வசனம் வேறொரு பகுதியிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுல 2 அர்த்தம் இருக்குது. ஒரு ஆவிக்குரிய வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லி முடித்தேன். மாம்சத்துக்குரிய வார்த்தை என்ன இருக்குதுன்னு நான் இன்னொரு தேவ செய்தியில் நான் உங்களுக்கு இது விளக்கமாக சொல்லுகிறேன். பிரியமான தேவச்சனமே, நாம் உலகத்தை நியாயம் தீர்ப்போம் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது. அப்ப இந்த வார்த்தையின்படி நம்ம வாழும் பொழுது மெய்யாகவே நம்ம உலகத்தை நியாயம் தீர்க்கலா இருப்போம் என்று வாசிக்கிறோம். இன்னொரு வேத பகுதியை எரேமியா 23ஆம் அதிகாரம் 29வது வார்த்தையை, என் வார்த்தையை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா? அக்கினியை போல இருக்கிறதா, கண்மலையை நொறுக்கு சம்முட்டிய போல இருக்கிறதா. என் பிரியமான தேவ சனமே, அவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையா இருக்குது. அவருடைய வார்த்தையை கொண்டு என்ன வேணாலும் செய்யும். ஏன்னா வார்த்தையை கொண்டு தான், அவர் வாயின் வார்த்தையால் தான் இந்த உலகத்தையே படைத்திருக்கிறார் என்று சொல்லும்போது, வானம் பூமி அண்ட சராசரங்களை படைத்த தேவன் அவர் எல்லாவற்றையும் படைத்தார். அந்த வார்த்தைக்கு, அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு சொன்னா அக்கினியை போல இருக்கு, கண்மலையவே நொறுக்கி போடுகிற சம்முட்டியை போல இருக்காம கர்த்தருடைய வார்த்தை அது. அந்த வார்த்தையை நம்ம தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிறோம். பேதுரு தேவனுடைய வார்த்தையை போய் சொல்ல போனார். அப்போஸ்தலர் நடபடிகளே இதை நம்ம வாசிப்போம். பேதுரு ஆண்டுடைய வார்த்தைன்னா அப்போ அவங்க நல்ல ஆவியில நிரப்பப்பட்டுட்டாங்க. ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல புறப்பட்டு போகிறாங்க. போய் ஆண்டுடைய வார்த்தையை சொல்றாங்க. பாருங்க, அநேக ஜனங்கன்னு சொன்னா 3000 பேர் 5000 பேர் மனம் திரும்புறாங்க. அப்படியே தன்னுடைய பாவ வாழ்க்கையும் தன்னுடைய மனம் திரும்புதலையும் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆண்டுக்குள்ள வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவச்சனமே, அந்த வார்த்தை தான் அநேக பேருடைய காயங்களை ஆற்றும், அநேக பேருடைய காயங்களுக்கு மருந்து கொடுக்கும், அநேக பேருடைய காயங்களுக்கு தேற்றும். அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை ஆற்றும், தேற்றும், அரவணைக்கும், நமக்காக பரிந்து பேசும், நம்முடைய தேவைகளை சந்திக்கும், நமக்காக துணை நிற்கும். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு நம்ம மத்தியில இறங்கி வந்திருக்கிறது. பிரியமான தேவ சனமே, அந்த வார்த்தையை நம்ம அப்படியே உட்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை நம்ம அண்டிக் கொள்ள வேண்டும். என் பிரியமான தேவ சனமே, அந்த கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு சொன்னா அக்கினியை போல இருக்குதான். அந்த அக்கினியை போல இருக்க அந்த வார்த்தை சமாதானமாகவும் நமக்குள்ள இருக்கும். பிரியமான தேவச்சனம், ஏன்னா சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவரா அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அல்லவா? அப்ப அந்த வார்த்தை யாருக்கு அக்கினியை போல இருக்குன்னு சொன்னா, அவர் அறியாம பின்மாற்றத்துல போவர்களுக்கு அவர் அக்கினியை போல இருக்கும். பின்மாற்றத்துல போவர்களுக்கு அவர் சம்முட்டிய போல இருக்கும். அவருடைய வார்த்தை எடுத்து அடிச்சார்னா போதும், ஓடி வந்து அழுவாங்க, ஆண்டவரே என்று சொல்லி. அப்படி நம்ம போக வேண்டாம். என் பிரியமான தேவச்சனமே, ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை தேடுவோம், அந்த வார்த்தையை நம்ம உட்கொள்ளுவோம். பிரியமான தேவச்சனமே, இங்க எரேமியா சொல்வார் பாருங்கள், வாசிப்போம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வார்த்தையை, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. ஹல்லேலூயா. எப்படி இருக்கு பாத்தீங்களா? எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்ததும் அவைகளை நான் ஆசையாய் உட்கொள்கிறேன். நம்ம இதுல சொல்லணும்னு சொன்னா ஒரு பிரியாணி சாப்பிடுறது போல, அதற்கும் மேலங்க இந்த வார்த்தை என்ன சொன்னா தெளித்தேனிலும் மதுரமானதுங்க. இந்த வார்த்தைக்கு நம்ம என்னங்க எதுங்க எடுத்துக்காட்டா சொல்ல முடியாது? ஜீவனுள்ள வார்த்தை, உயிரோடு கூட இருக்கிற வார்த்தை, நம்மளை நியாயம் தீர்க்க போகிற வார்த்தை, நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிற வார்த்தை, நம்மளை ஆற்றி தேற்றுகிற இந்த வார்த்தை நம்ம எதுக்குங்க இந்த பூமியில நிகரா சொல்ல முடியும்? எதுக்குமே சொல்ல முடியாது அல்லவா? அந்த வார்த்தை எரேமியா சொல்லுகிறார், இவைகள் கிடைத்த உடனே நான் உட்கொள்கிறேன் ஆசையாய். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது என்று சொல்கிறார். நம்ம கூட இந்த வேத வசனத்தை எடுத்து ஏதோ வாசிச்சோம், ஏதோ பண்ணோம்னு இல்லாம, ஏதோ கடமைக்கு ஒரு அதிகாரம் வாசிச்சோமே அப்படி இல்லாம, ஒரே ஒரு வசனம் வாசிச்சீங்கன்னா கூட அந்த வார்த்தை அப்படியே சந்தோஷமா வாசிச்சு பாருங்க. அந்த வார்த்தையை அப்படியே தியானிச்சு பாருங்க. அந்த நாள் முழுவதும் அந்த வார்த்தையை நீங்க அசை போட்டு கொண்டே இருங்க. அந்த வார்த்தை உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும். அந்த வார்த்தை உங்களுக்கு நிலைப்படுத்தி கொண்டே இருக்கும், உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க என்ன செய்யணும்ன்றது அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். பிரியமான தேவச்சனமே, அந்த வார்த்தை தான் நமக்கு ஆண்டவர், அவர் தான் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கணும், தியானிக்கணும்,
தியானிக்கணும், அதுக்குள்ள இருக்கணும். நான் ஆரம்ப நாட்களெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒருத்தவங்க என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு என்கிட்ட கிஃப்டா கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு என்ன வேணும்னா பைபிள் வேணும்னு சொல்லி கேட்டேன். பைபிள் அது எங்க போய் வாங்குறது எனக்கு தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்ட இன்னும் யாருக்குமே தெரியாது நான் ரட்சிக்கப்பட்ட. ஆனா எனக்கு பைபிள் படிக்கணும்னு ரொம்ப வாஞ்சையா இருந்தது. அதனால நான் பைபிள் வேணும்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டது. அவங்க என்ன சொன்னாங்க, பைபிள்லாம் எங்க விற்குதுன்னு எனக்கு தெரியாது, நான் எங்க போய் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா அவங்க ஹிந்துஸ் தான், நாங்களாம் அப்போ ஹிந்துஸாக தான் இருந்தோமே. ஆனால் அவங்க யோசித்து சரி நான் ட்ரை பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. எங்கெங்கேயோ ட்ரை பண்ணி எதேதோ தேடி கண்டுபிடிச்சி ஒரு புதிய ஏற்பாட்டை வாங்கி கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அந்த புதிய ஏற்பாடு வாசிச்சு கொண்டே இருந்தேன். எனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு ஒரு 3 மாசத்துக்குள்ள ஒரு 18 வாட்டி வாசிச்சு முடிச்சிட்டேன். ஒரே 3 மாசத்துக்குள்ள 18 வாட்டி வாசிச்சு முடிச்சிட்டேன். திரும்ப 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 வாசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா என்ன வாசிக்க தூண்டிக்கொண்டே இருந்துச்சு அந்த வார்த்தை எனக்குள்ள. என்னால வீட்டு வேலை நிறைய இருக்கும். அந்த வேலைகளை முடித்த உடனே நான் அதை எடுத்துக்கொள்வேன், கையில எடுத்துக்கொண்டு வாசிச்சு கொண்டே இருப்பேன். எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அந்த வார்த்தையை வாசிக்கிறது என்று சொன்னால். வேதத்தை இன்றைக்கு கூட நான் வேதத்தை எடுத்துன்னு சொன்னா அதுக்குள்ள நுழைஞ்சிட்டுன்னா வீட்டுல என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த வார்த்தை நான் அவ்வளோ பிரியமாய் உட்கொள்வேன், அவ்வளோ பிரியமாய் இருதயத்துக்கு பிடிக்கும் அந்த வார்த்தை. அதோட நான் சம்பாஷித்துக் கொண்டே இருப்பேன், பேசிக்கொண்டே இருப்பேன் என் பிரியமான தேவச்சன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க அதே போல எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப முறை நான் வாசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க எனக்கு எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி முழு பைபிள் எனக்கு வாங்கி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அது எனக்கு கிடைத்தது. அப்பொழுதுதான் நான் உட்கார்ந்து எழுதுவேன். அந்த வார்த்தையை பார்த்து பார்த்து மனப்பாடம் பண்ணுவதற்காக எனக்கு யாரும் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனா எனக்குள்ளவே இதெல்லாம் தோன்றியதுங்க. நானே உட்கார்ந்து எழுதுவேன். அந்த வார்த்தைகளை பார்த்து பார்த்து வேறொரு பேப்பரில் உட்கார்ந்து எழுதுவேன். எழுதிவிட்டு அதை மனப்பாடம் செய்வேன். மனப்பாடம் செய்துவிட்டு வீட்டு வேலைகளை செய்து கொண்டு இருக்கும்போது அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் நான் அசைப்பட்டு கூட இன்னைக்கு எத்தனை வார்த்தை நம்ம மனப்பாடம் பண்ணோம், இன்னைக்கு எத்தனை வார்த்தை நம்மளால பார்க்காம சொல்ல முடியும் என்று சொல்லி அத்தனை வார்த்தைகளும் நான் சொல்லி பார்ப்பேன் என் பிரியமான தேவஜனி. ஏன்னா அந்த வார்த்தை நான் அவ்வளவு அளவுக்கு நேசிச்சேன். அந்த வார்த்தை தான் எனக்கு எல்லாமே போல இருந்தது எனக்கு அந்த காலத்துல. அப்படி வாழ்ந்தேன் என் பிரியமான தேவச்சனமே. ஏன்னா அவ்வளவு அளவுக்கு நான் வாஞ்சித்தேன், நேசித்தேன், அதன் மேல் பிரியம் கொண்டேன் என் பிரியமான தேவச்சனமே. அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு தேவனாய் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறார். எரேமியாவுக்கு எப்படி இருந்ததோ அதே போல எனக்கும் இருந்தது. ஆசையாய் தேடி தேடி ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் வாசித்து அவைகளை உட்கொண்டேன். என் இருதயத்துக்கும் அவைகள் மன மகிழ்ச்சியா இருந்தது என் பிரியமான தேவச்சனமே. உங்களுக்கும் மன மகிழ்ச்சி வேணும் என்று சொன்னால் இந்த வேதத்தை எடுத்து வாசியுங்க, அதைகளை உட்கொள்ளுங்க. இது அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை, இது அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை என்று சில பேர் இடத்துல சொல்லுவோம். நான் அப்படி இல்லை. இது நம்மை நோக்கி வருகிறது என்று சொன்னால் இது நமக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை என்று சொல்லுவேன். என்னை நோக்கி ஒரு வார்த்தை வருகிறது என்று சொன்னால் இது எனக்காக கொடுக்கப்பட்டது என்று சொல்லுவேன். ஏன்னா அது நமக்காக தான் தேவன் அனுப்புகிறார். இது அவர்களுக்காக என்று பிரித்தெடுப்பார். சர்ச்சுக்கு போறோம், சர்ச்சில் சபை போதகர் வார்த்தை கொடுக்கிறார் சொன்னா இது அவர்களுக்காக இல்லை, இது பாஸ்டுக்காக, இது பாஸ்ட் கொண்டாடிக்காக எல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணிக்கிறாங்க. அப்படி அல்ல என் பிரியமான தேவச்சனமே. ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை நோக்கி வரும்போது இது நமக்காக, இந்த வார்த்தை நமக்காக என்று சொல்லி நாம் என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த வார்த்தை நமக்குள்ள தங்கி உலாவி கிரிகை செய்ய ஆரம்பிக்கும் என் பிரியமான தேவச்சனமே. எரேமியாவை போல நீங்களும் என்னை போல நீங்களும் இந்த வார்த்தைகளை வாசிக்க வாஞ்சையாய் உட்கொள்ளுங்க. உங்களுக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். வேறொரு வேத பகுதியை வாசிப்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7, 8. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுது என்று ஆண்டவர் சொல்றார். நான் உனக்கு என்னென்ன வார்த்தை சொல்லுகிறனோ அந்த வார்த்தையெல்லாம் உன் இருதயமாகிய பலகைகளை எழுதி கொள்ளுங்க அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அவர் வார்த்தையை இருதயமாகிய பலகை. ஏன்னா முன்னெல்லாம் நாங்களாம் ஆரம்ப நாட்களில் உட்காந்து பேனால எழுதி 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 பார்த்து தான் நான் மனப்பாடம் பண்ணேன். ஆனா ஆண்டவர் சொல்ல இருதயத்துல எழுதி கொள்ளுன்னு சொன்னார். அப்ப எழுதி கொள்ளுமா. அவைகளை நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்காரும் பொழுதும் எழும் பொழுதும் படுத்து கொள்ளும் பொழுதும் நீ அதை பிள்ளைங்களுக்கு குறிச்சு சொல்லுமான்னு சொல்ற. அப்படித்தான் நம்ம பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். உட்காரும் பொழுதும் எழும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் தூங்கும் பொழுதும். இன்னைக்கு வேற எதையோ கதை சொல்லுகிறோம். இன்னைக்கு பிள்ளைங்க கிட்ட செல்போனை கொடுத்துட்டு நம்ம பிள்ளைங்க நம்மளை டிஸ்டர்பே
டிஸ்டர்பே பண்ண வேண்டாம், அதுங்க பாட்டு ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம போட்டு விடுகிறோம் பிரியமான தேவச்சனமே. ஆனால் அப்பொழுதெல்லாம் செல்ஃபோன் இல்லை எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கும் போது. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகாக பிள்ளைகளுக்கு வார்த்தை தான் எல்லாவுடைய கதைகளும் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தோம். அதே போல் வார்த்தைகள், ஆண்டுடைய வார்த்தைகள் எதேது பிள்ளையுடைய வாயில் நுழையுமோ அந்த வார்த்தைகளெல்லாம் பிள்ளைகளுக்கு போதித்தோம், சொல்லி கொடுத்தோம். நீங்களும் இன்றைக்கு செல்ஃபோனு கொடுக்கறத கொஞ்சம் குறைச்சிட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டும் போதும், தண்ணி ஊட்டும் போதும், அவளுக்கு நடக்கும் போதும், அவளை தூங்க வைக்கும் பொழுதும் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி பாருங்களேன். அவங்களுடைய இறுதியுமே அமைதியாகிவிடும், அவளை சாந்தமாக விடுவாங்க அந்த பிள்ளை. ஏன்னா இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சாந்தமாக இருக்கு, அமைதியாக இருக்கு இல்லைங்களா? இந்த வார்த்தை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு தூங்கும் போது கூட பிள்ளைகளுக்கு தட்டி கொடுத்து கொண்டே இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்கள், எவ்வளவு அருமையா இருக்கு தெரியுமா? அந்த பிள்ளைகளுடைய அமைதியா இருக்க அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இந்த வார்த்தைகள் அப்படியே பதிந்து விடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளைகள் தூங்கும் பொழுதும், நடக்கும் பொழுதும், படுக்கும் பொழுதும் நீ அவர்களுக்கு இந்த வார்த்தையை போதின்னு சொல்லுகிறார். பிரியமான தேவச்சனமே, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியா இருக்க கடவுள். ஏன்னா ஒரு வார்த்தை நம்ம எழுதி வச்சோமா தான் போகும்பொழுது வரும்போது நம்ம வரும்போது அந்த வார்த்தையை பார்த்து கொண்டே இருப்போம். அதனாலதான் அவைகளை எழுதி வச்சு அவன் ஞாபக குறியா இருக்கும்படி அந்த வார்த்தை ஆண்டு உங்களுக்கு என்ன வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்துருக்காரோ அதை நல்ல ஒரு அட்டைமா வச்சு அதில் எழுதி வச்சிருங்க. போகும்பொழுதோ வரும்பொழுதோ அந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்க அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. ஆண்டுடைய வார்த்தை நீங்க உச்சரித்து கொண்டே இருங்க. ஏன்னா நம்மளாம் மறந்து போயிடுவோம், ஏதோ ஒரு நேரத்தில் வெளியில போயிட்டு வருவோம், சோர்ந்து போய் வந்து உட்காருவோம். அந்த வார்த்தை நம்ம இப்படி நிமிர்ந்து பார்த்தோம்னா போதும், அந்த வார்த்தை நம்ம அப்படியே ஹல்லேலூயா நம்மளை தேற்றும், அந்த வார்த்தை நம்மோடு கூட பேசும், நம்மளுக்கு ஆறுதல் படுத்த நம்ம உடனே தேவனை துதிக்க ஆரம்பிச்சிடப்பா, இந்த வார்த்தை எனக்கு தானப்பா கொடுத்தீங்க, இந்த வார்த்தையின்படி எனக்கு செய்யுங்கப்பா, நான் வெளியில போயிட்டு வந்தேன் ஆனா போன காரியம் எனக்கு இன்னும் நடக்கவே இல்லைப்பா, நான் வெறுமையா திரும்பி வந்தது போல இருக்குப்பா, ஆனா இந்த வார்த்தை நிறைவா இருக்குல்லப்பா, இந்த வார்த்தை எனக்குள்ள வந்தா நான் நிறைவுள்ளவளாய் மாறி விடுவேனே என்று சொல்லி நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து துதித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். என் பிரியமான தேவச்சனமே, அவைகளை உன் நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஆம் பிரியமான தேவச்சனமே, நம்ம பார்க்கிற இடமெல்லாம் தினந்தோறும் எந்தெந்த இடத்துல பார்க்கிறோம் துடைக்கிறோம் என்று சொல்லி வைத்திருப்போமோ அந்த இடங்களெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நீங்க எழுதி வைங்க. இன்றைக்கு வசன அட்டைகள் அநேக இடத்துல கிடைக்குது, அவைகளை வாங்கி வீட்டில் வைத்துக்கும் போது அதை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கும். நம்முடைய சோர்வுகள் மாற்றி நம்ம தேவனை துதிக்க ஆரம்பித்து விடுவோம். வேறொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது 6வது வார்த்தையை. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படியே வலையை போடுகிறேன் என்றான். பாத்தீங்களா, சீமோன் இங்க என்ன பண்றாரு? இரவு முழுவதும் பிரயாசப்பட்டாராம், அவருக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லையா. ஆண்டுடைய வார்த்தையின்படி அவர் என்ன பண்றார்? வலையை போடுகிறேன் என்று சொல்லுகிறார், வலையை போடுகிறார். நம்ம கூட இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை நமக்கு வந்தனா அது நேராக நம்மளை நோக்கி வருகிற அந்த வார்த்தையை நம்ம அப்படியே பிடித்து உட்கொள்ள வேண்டும். இன்னைக்கு காலையில் நம்ம என்ன வாசிக்கிறோமோ அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே விட்டுடுக்கூட, வாசிச்சமா விட்டு அதில் இருந்து எடுக்கணும். அதில் மனப்பாடம் பண்ண வேண்டிய வார்த்தை சில வார்த்தைகள் இருக்கும், நம்ம அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தைகள் இருக்கும், நம்மளை விட்டு விலகிற வார்த்தைகள் சில இருக்கும், நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் பிரியமான தேவச்சனமே. அப்படி வாசிக்கும் பொழுது சில வார்த்தைகள் பார்த்தா நம்ம அசை போட்டு கொண்டே இருப்போம், நம்மையும் அறியாமல் நம்ம உள்ளத்துக்குள்ள அந்த வார்த்தைகள் நம்ம வாயில வந்து கொண்டே இருக்கும். அந்த வார்த்தையை நம்ம எடுத்து அசை போட்டு கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பேதுரு என்ன பண்ண? உம்முடைய வார்த்தையின்படி நான் போய் வலையை போடுறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் வலையை போட்டு மீன்களை பிடிக்கிறார். ஆனா ஒருவேளை அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையின்படி வலையை போட்டாங்க, மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஒருவேளை பேதுரு ஆண்டு சொல்லி, இல்லப்பா நான் ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லி ஒருவேளை சோர்வடைஞ்சு அவர் உட்கார்ந்து இருந்துட்டானா அந்த அவர் வலையை நிறைய மீன் பிடிக்க முடியுங்களா? பார்த்தீங்களா? யோசிச்சு பார்த்தீங்களா? பிரியமான தேவச்சனமே, நம்ம கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த உடனே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தை உட்கொள்ள வேண்டும், அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ வேண்டும். பேதுரு எப்படி துரிதமாய் செயல்பட்டாரோ, ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரோ, அது போல நம்மும் அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ அர்ப்பணிப்போம். அந்த வார்த்தை தான் நமக்குள்ள இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்ம வாசிப்போம், தியானிப்போம், அந்த வார்த்தைப்படி வாழ்வோம். பிரியமான தேவச்சனமே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே. அப்பா, உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பிதாவை கண்டவரே, பிதாவிடத்திலிருந்து இறங்கி வந்தவரே, பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த வார்த்தை என்ற தலைப்பில் அழகான ஒரு தேவ செய்தி நீங்க கொடுத்ததுக்காக நன்றிப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக இந்த வார்த்தை கடந்து போகட்டும், அவர்களை உயிர்ப்பிக்கட்டும், உமக்குள்ள கட்டி எழுப்பட்டும். நசரனாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். உமக்கு ஸ்தோத்திரப்பா.